அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி பகல் ஃபுல்லாக பதிவு போட முடியாமல் போச்சு. ஒரு சின்ன ப்ரிப்பேர் பண்ணேன். இது கொஞ்சம் ரேர் காயின். புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கேர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் 1954 இது ஆஃப் அணா, அரை அணா நாணயம், காப்பர் நிக்கல் தான். இதுலேயே ஒரு அணா 2 அணா 3 சேர்ந்து ஒரு செட்டு. அது வேறு தனியாக வச்சுருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் இன்னொரு நாள் பதிவாக போடுறேன். இப்போ இது 2 மின்ட்டு, ஒன்று மும்பை, ஒன்று கல்கட்டா. மும்பையும் ஸ்கேர்ஸ் தான், கல்கத்தாவும் ஸ்கேர்ஸ் தான். மும்பை 700 ருபீஸு, கல்கத்தா 1000 ருபீஸ் ஒரு காயின். இது 20 நாணயம் வச்சுருக்கேன். எல்லாமே ஃபுல் கண்டிஷன். எந்த காயினுமே இதில் சோட கிடையாது. எல்லா நாணயமே நல்ல கண்டிஷனான நாணயங்கள். கொல்கட்டா மிண்டு கீழே எந்த மிண்டு இருக்காது. 1954 காலை எழுத்துலாம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக, எந்த விதமான பிசுறும் இல்லாமல் குட் கண்டிஷன் காயின். இது எல்லாமே கொல்கட்டா மிண்டு தான். ஆஃப் அணா, காளை உருவம், ஒரு கம்பு மேல் நிற்கிற மாதிரி 1954 கீழே மிண்டு இருக்காது. பாக் அணா, இதுக்கு ஒரு பாக் அணா, ஒரு அணாவில் பாதி அணா. மொத்தம் இதில் 20 காயின் வச்சுருக்கேன். எல்லா காயினுமே ஈச் 1000 ருபீஸு. வலைத்தளத்தில் போய் பாருங்கள். இது வலைத்தளம் கூகுள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மேலே 1954 ஆஃப் அணா வேல்யூ அப்படின்னு போட்டிருக்கிறேன். இது 150 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் இதனுடைய டிமாண்ட் இருக்குது. புல் சீரியஸ் காளை உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தின் வரிசையில் இது முதல் வரிசை. 2வது ஒரு அணா, 3வது 2 அணா. சும்மா ஏதேனும் ஒரு வெப்சைட்டை நீங்கள் டச் பண்ணலாம். டச் பண்ணிங்கன்னா அதில் மும்பை மின்ட்டு, இது டைமண்ட் 1954 1/2 அணா மும்பை மின்ட்டு. இது 700 ருபீஸ் இந்த நாணயம். அதுக்கு அடுத்தது கொல்கட்டா மின்ட்டு 1/2 அணா 1954 கொல்கட்டா மின்ட்டு. நோ மின்ட்டு மார்க்கு 1000 ருபீஸ். காயினையும் பார்த்துக்கோங்க, எப்படி எப்படி பார்க்கணும் பார்த்துக்கோங்க. நம்ம நாணயங்களையும் பார்த்துக்கோங்க. விலையை பார்த்துட்டு எவ்வளோன்னு. இது இப்போ உள்ள இந்த நிமிஷத்தில் உள்ள விலை. இன்னொரு வெப்சைட் இருக்குது, பார்த்து காமிச்சோம்னா அசந்துடுவீங்க. அது 1800 to 2800 வரைக்கும் போட்டிருக்காங்க. நான் ரொம்ப லோவாகவும் போக மாட்டேன், ரொம்ப ஹையாகவும் போக மாட்டேன், மீடியமாக உள்ளதை காமிப்பேன் உங்கள்கிட்ட. சில இது பச்சையாக இருக்கும், கருப்பாக இருக்கும், அன்கண்டிஷனாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு 200 300 அதனால் நான் அப்படியும் போக மாட்டேன். ஒரு சில இதில் யூஎன்சியாக இருக்கும், அவங்க 2000 1800 அப்படியும் போக மாட்டேன். மீடியமாக என்ன இருக்குது, நம்ம தகுதிக்கு வாய்ந்தபடி போவேன். அதில் ஒரு காயின் 1000 ரூபா. இதில் 20 நாணயங்கள் இருக்குது, 20000 ரூபா. இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்குற விலை 1000 ரூபாய்க்கு இல்லாமல் ஒவ்வொரு நாணயத்துலேயும் 300 ரூபா நீங்கள் குறைச்சிக்கிடலாம். வெறும் 700 ரூபா போட்டு நீங்கள் தந்துடலாம். 20,000க்கு 6000 குறைச்சிக்கணும். ஒரு நாணயத்துக்கு ஈச் 300 ருபீஸ் லோ ப்ரைஸ், கம்மி குறைச்சிக்கோங்க. 700 ரூபா வீதம் கொடுங்க. ஒன்று மட்டும் வாங்கினா நான் 1000 ரூபா கேட்பேன். இந்த 20 நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, அல்லது 10 2 பேர் வாங்கிட்டாலும் சந்தோஷம்தான். விலை எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சி கொடுத்தாச்சு. நாணயங்கள் ஃபுல் கண்டிஷனான காயின். எந்த இதுவும் நீங்கள் சந்தேகமே பட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒன்று கையில் எடுத்துகிட்டு நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி 3 சிங்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும், பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 3 சிங்கங்கள், கீழே ஒரு ஸ்டார். அதை ஹைதராபாத் மிண்டுன்னு நினச்சிடாதீங்க, அது ஒரு டிசைன். இதேமாரி தான் எல்லா நாணயங்களுமே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் தெளிவான முறையில் இருக்கும். விலை எந்த அளவுக்கு குறைக்கணுமோ குறைச்சிட்டேன். மேல் கொண்டு நீங்களும் குறைக்க வேண்டாம். இதுலேயும் உங்களுக்கு நான் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ பண்ணி தரேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.